சிறகடிக்க ஆசை சீரியல்ல மீனாவும் சத்யாவும் முத்து எந்தெந்த இடத்துக்குலாம் போயிருப்பாருன்னு தேடி பாக்குறாங்க. செருப்பு தைக்கிற தாத்தா பாட்டி கிட்ட விசாரிச்சும் முத்துவை பத்தி எந்த தகவலும் தெரியாதனால மீனா ரொம்பவே பயப்படுறாங்க. இப்போ மீனாக்கு ஒருவேளை முத்து மறுபடியும் ஒயின் ஷாப் போயிருக்காரோன்னு மனசுல தோண ஆரம்பிச்சிச்சு. எதுக்கு அங்கேயும் போய் பாத்துருவோன்னு சத்யா கூட்டிட்டு ஒயின் ஷாப் கடைக்கு போறாங்க. சத்யாவும் அக்கா நீ உள்ளலாம் வர வேணாம், நான் போய் பாத்துட்டு வரேன்னு உள்ள போய் தேடி பாக்குறான். வெளியே நின்ன மீனா கிட்ட வயசான ஒருத்தர், அம்மா 20 ரூபாய் இருந்தா கொடுமா, 20 ரூபாய் இருந்தா கொடுமான்னு உத்தரவு பண்ணி காசு கேட்டுட்டு இருக்க. மீனாவும் ஒதுங்கி ஒதுங்கி போறாங்க. இப்போ அங்க வந்து ஆள் ஒருத்தர், அம்மா நீ ஏமா இங்க நிக்கிற, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் 20 ரூபாய் இருந்தா கொடு, 30 ரூபாய் இருந்தா கொடுன்னு காசு கேட்டு தொந்தரவு பண்ணுவாங்க. காசு கிடைச்சதும் கோட்டர் வாங்கி குடிச்சிட்டு தகராறு பண்றதா உங்களோட வேலை, நீங்க நிக்காதமான்னு சொல்றாரு. உள்ள போன சத்யா முத்து நல்லா வெளியே வந்து, அக்கா மாமா இங்க இல்ல, இப்ப அடுத்தது எங்க போய் தேடலாம் கான்னு கேக்குறான். மீனாவும் வேணாண்டா வீட்டுக்கே போலாம், முடியாது வீட்டுக்கு வந்தா வந்துருவாருன்னு நான் வீட்டுல விட சொல்றாங்க. வீட்டுக்கு வந்த மீனா ஏதோ ஒரு சிந்தனையில பாத்திரம் விளக்கிட்டு இருக்கிறத பார்த்தா அண்ணாமலை, அம்மா மீனா ஒரு நிமிஷம் இங்க வாங்க, ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்கு, உனக்கு ஃபோன் பண்ணலையா, இந்த மாதிரி லேட்டா வரதுதான் சகஜம் தான், நம்மளுக்கு தான் முன்னாடியே தெரியும்ல, அவன் வந்துடுவாமா, அவனை நினைச்சு நீ படுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்துறாரு. அவன் தன்னோட வீட்டுக்கு போகணும்னு மீனோட அம்மா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்றான். மீனாவோட அம்மாவும் உடனே மீனா ஃபோன் பண்ணி, ஏன்னா நீ அங்கேயே நினைச்சிட்டு இருக்காத, இப்படி எங்கேயும் போயிருக்க மாட்டேன், சவாரி விஷயமா எங்கேயா போயிருப்பாரு, இந்த நேரத்துல வந்துருவாருமா, வேணா சாமியை வேண்டிட்டு பாசம் பிடிச்சிவிமான்னு பேசிட்டு இருக்கிறப்போ முத்து வீட்டுக்குள்ள வராரு. நாமளையும் முத்து கிட்ட, முத்து இங்க வாடா, இடத்துக்கு போறியே சொல்லிட்டு போக மாட்டியா, முன்னால பாரு கால்ல இருந்து மீனோட முகமே சரியில்லை, நீ எங்க போவேன்னு போற இடத்துக்குலாம் தேடிட்டு வந்திருக்கா, மேல எங்கேயாச்சும் போனா சொல்லு, யார்கிட்டயாச்சும் போன் வாங்கியாச்சும் பேச பாரு, இப்படி பண்ணாதரான்னு சொல்றாரு. சரி நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க, நான் போறேன்னு அண்ணாமலை தூங்க போயிடுறாரு. மீனாவும் முத்துவை பார்த்து அழுதுகிட்டே, ஏங்க என்கிட்ட சொல்லாம போனீங்க, தேடி நான் எங்கெல்லாம் அழைச்சது தெரியுமா, இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்ல. முத்துவும், இல்ல மீனா, திருச்சிக்கு ஒரு சவாரி வந்துச்சு, 8500 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் காலையில கிளம்பிட்டேன், போன் சுவிச் ஆஃப் ஆனதுனால சார்ஜ் போட முடியல, நேத்து நீ என்கிட்ட சொன்னியே உங்களை விட நான் சம்பாதிச்சிட்டேன்னு, பாத்தியா உன்னோட நான் அதிகமா சம்பாதிச்சிட்டேங்கிறாரு. எங்க நான் சொன்னதை நீங்க இவ்வளவு பெரிய விஷயமா எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, நமக்கு பிடிச்சவங்க கிட்ட எப்படி வேணா பேசலாம்னு நினைச்சுதான் நான் அப்படி பேசிட்டேன், நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க, எங்க ஆம்பளைங்களோட பொம்பளைங்க அதிகமா சம்பாதிக்க கூடாதா, இல்ல கொஞ்சம் காசு வச்சிருந்தா தான் என்னங்க அப்படின்னு சொல்ல. முத்தும், அப்படி இல்ல மீனா, சொன்னது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதே மனசுல ஓடிச்சு, எப்படியாச்சும் நீ காசு பாக்கணும்னா சவாரி வரைக்கும் போயிட்டு வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல மீனான்னு சமாதானப்படுத்துறாரு. சரி விடுங்க வாங்க சாப்பிடலாம்னு சொல்ல. ஓ இல்ல மீனா, நான் வர வழியில சாப்பிட்டு வந்துட்டேங்கிறாரு. இதை கேட்ட மீனாவும், உங்களுக்காக நான் ஒருத்தி சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கேன், சரிங்க நீங்க தான் நல்லா சாப்பிட்டு வந்துட்டீங்களா, பரவாயில்ல, நான் ஒருவேளை சாப்பிடாம இருந்தா என்ன செத்தா போயிட போறேன் அப்படின்னு கோவத்துல போய் படுத்துக்கிறாங்க. மீனா அப்படி பண்ணாதுன்னு தட்டுல சாப்பாடு கொண்டு வந்து நான் சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்கிறாரு.